ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். இன்னைய டேட்டுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக க்ரோவிங் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்க ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. இதனால நிறைய மோட்டார் கம்பெனிங்க எலக்ட்ரிக் டூ வீலர் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் ஜிலியோ எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி இப்போ 55,000 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியான விலையில் ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு, மைலேஜ், ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாமே தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, அல்லடா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றிலாம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கூட்ரு ஒரு வெயிட்லெஸ் ஸ்கூட்டராக தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா 80 கிலோ தான் இந்த ஸ்கூட்ரு. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்கூட்ரு 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் நிறைய லக்கேஜ் ஏற்றினாலும் சரி, இல்லை ஃபேட்டான பர்சன் போனாலும் சரி, 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் இந்த ஸ்கூட்ரு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் ஆன்டி திஃப்ட் அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னைக்கு. அதனால் அது இந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. அடுத்து யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா எலக்ட்ரிக் சொல்லி கொடுக்குறது தான். நீங்கள் மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். அதாவது சி டைப் இருக்குல்ல, நீங்கள் சார்ஜ் வீட்டில் போட முடியலையோ இல்லை ஆஃபீஸில் போட முடியல, கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து வண்டியிலேயே சார்ஜ் போடலாம். அடுத்து கீழே இக்னிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கிங் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லேயும் இது ஒன்று. ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து லக்கேஜ் வைக்கிறது, இல்லை செல்லு, டாக்குமெண்ட் மற்ற எல்லாம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அந்த இது கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிவர்ஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இதில் ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட்டும் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீடா மீட்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ட்ரிப்பா மீட்ரு, ஓடா மீட்ரு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் சென்ட்ரல் லாக்கிங் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்சிடியில் நல்லா லுக்காக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஸ்பீடு, மைலேஜு, கிளாக்கு, பேட்டரி லெவலு, இந்தமாதிரி ஆன்டி திஃப்ட் அலாரம், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து லுக்காகவும் இருக்குது, நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 60-72 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டார் இருக்குது. அதனால் பிக்கப்பும் சரி, மைலேஜும் சரி, ஸ்பீடும் சரி நல்லாவே கொடுக்கும் இந்த ஸ்கூட்டர். லைட்டுன்னு பார்க்கும்போது ஹெட்லைட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டெயில் லைட்டு, டேன் இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் இருக்குது. இதில் பல்பு, ஹாலஜன் எதுவுமே கொடுத்துடல. இன்னொரு ஃபெசிலிட்டினா டிஆர்எல்எஸ் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தா 1.34 kWh கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தா 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே சிங்கிள் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது சிங்கிள் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கூட்ரு 60லேருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். சாலிடாக சொல்லியிருக்காங்க. இந்த 60லேருந்து 120 அப்படிங்கிறது ஏன்னா இதில் வேரியன்ட் நிறையா இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி வந்து மாறும். இந்த மாடலில் இன்னும் 2-3 வேரியன்ட் இருக்குது. ஸோ வந்து மைலேஜ் வந்து மினிமம் வந்து 60 கொடுக்கும். மேக்ஸிமம் வந்து 120-130 வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாடலு, எந்த பேட்டரி கெப்பாசிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கும். ஸோ மைலேஜ் வந்து நான் அடித்து சொல்லுவேன், நல்ல ஒரு மைலேஜ் தான். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தேவையான மைலேஜ், நல்ல ஒரு கெப்பாசிட்டி தான். இந்த ரேட்டுக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுக்குறது ஒரு பெட்டரான ஸ்கூட்டர் தான் இது. காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா வெறும் 1.5 யூனிட் தான் வந்து செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 யூனிட் அப்படிங்கிறது 2 யூனிட் 3 யூனிட்னு வைங்களா. ஒரு யூனிட் எவ்வளோ வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 ரூபாயோ இல்லை 8 ரூபாயோ, அது 10 ரூபாய் கூட வைங்க. அப்போது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு 30 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் 60, 70, 80 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்குது. அப்போது பெட்ரோல் காசையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாதத்தில் நீங்கள் எத்தனை வாட்டி சார்ஜ் போடுறீங்க, அதுவும் நீங்கள் மாதத்தில் எத்தனை வாட்டி பெட்ரோல் போடுறீங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் வந்து மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இன்னைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறது பெட்ரோல் காசை மிச்சம் பண்ண முடியும், அதிகமாக காசு கொடுத்து பெட்ரோல் போட முடியல அப்படிங்கிறனால தான். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது இது சிங்கிள் சார்ஜில் வந்து இவ்வளோ யூனிட் தான் வந்து கரண்ட் செலவாகும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பெட்ரோல் காசு ரொம்ப மிச்சம் முடியும். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் டிஸ்க்கு கிடையாது. டிஸ்க் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ட்ராபேக்காக இருக்கும். வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் சரி, பேக்லேயும் சரி ரெண்டுமே வந்து அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டயர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
பாடி டைப் அப்படின்னு பார்த்தா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரிக் பைக் டைப்பில் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதில். அதே மாதிரி ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரிமோட் ஸ்டார்ட் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க ரிமோட் ஸ்டார்ட்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூட்டரில் அந்த இது கிடையாது, வெறும் புஷ் பட்டனில் ஸ்டார்ட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்பிளிட் சீட்டு கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். உங்களுக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா ஜிலியோலேயே நிறைய மாடல்லாம் வந்து ஹை ஸ்பீடு ஸ்கூட்டர்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்கும், ரேட் வந்து அதிகமாகும். பட் இது பட்ஜெட் விலையில் கம்மியான விலை இருக்கிறனால ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். லோ ஸ்பீடு தான், அதாவது 25 to 30 அந்த மாதிரிக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா வேரியன்ட் நிறைய வேரியன்ட் இருக்குது, அதனால் மினிமம் 25 30 40 அந்த ஸ்பீடுக்குள்ளே தான் வந்து கொடுக்கும். அதனால் ஸ்பீடு அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. பட் லோக்கல்லே நான் ரஃப் ஒர்க்குக்கு அதை தாராளமாக ஓடிட்டு போகிறேன், மற்ற ஒர்க்குக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், அதே லேடிஸு ஜென்ஸு இந்த ஓல்டு பர்சன் இருக்காங்களா அவங்களுக்குலாம் இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும், லோ ஸ்பீட் ஸ்கூட்டர். பட் ஸ்பீடு எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும், நான் வந்து ஹை ஸ்பீடில் தான் போவோம் அப்படின்னா ஜிலியோலே நிறைய மாடல்லாம் இருக்குது, நான் வீடியோ போட்டுருப்பேன், அதில் வந்து பார்த்து செக் பண்ணிங்க. கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் பிளாக், ஒயிட், கிரே, ப்ளூ அப்படின்னு 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. 4மே நல்லா லுக்காகவும் இருக்குது, ஸ்டைலாகவும் இருக்குது. பட்ஜெட் விலையில் யாரெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா 55,000ங்கிறது ரொம்ப கம்மியான விலையில், அந்த விலையில் தான் இந்த ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி மைலேஜ் வந்து 60-70 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் சொல்ல முடியாது. வண்டி லுக்கும் வந்து நல்லா இருக்குது. ஸோ பட்ஜெட் விலையில் கம்மியான விலையில் எனக்கு ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க இந்த ஸ்கூட்டர் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் தெரியும். ஸோ இந்த ஸ்கூட்டர் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவா. ஆக்சுவலாக இது வந்து சீரிஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஈவா அப்படிங்கிற மாடல்லே 3 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஈவா அப்படிங்கிற மாடல் ஒன்று, அடுத்தது ஈவா எக்கோன்னு ஒன்று, அடுத்து ஈவா இசட்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் நான் சொன்ன 3 மாடல் இதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி மாறும், மைலேஜ் மாறும், ரேட்டும் மாறும். ஸ்டார்டிங்கே வந்து 55,000 இருக்குது. அதுக்கப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீரிஸ் எந்த பேட்டரி கெப்பாசிட்டி நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து மாறும். நீங்கள் எது வாங்கணுமோ அதை வந்து செக் பண்ணிங்க. இந்த ஸ்கூட்டர் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைனில் புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஷோரூமில் தான் வாங்கணும் அப்படின்னா நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிட்டி டீலர் இருப்பாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸோ வந்து கம்மியான விலையில் பட்ஜெட்டில் நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃபரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விருது உங்கள் SGD.